திருப்பதியில 44 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. பணம் கட்டக்கூடாதா? இல்ல கொடுத்தது தப்பு இல்ல சார், விமர்சனம் பண்றாங்களே. பண்ணட்டுமே, எங்களை எல்லாமா நல்லவன்னு சொல்லுவான். யார் சொன்னாமா? தமிழ்நாட்டுல ஒரு சைடு வட மாநிலத்தவர்களை சேர்ந்தவர்கள் திருப்பூர்ல ஆக்கிரமிச்சு இங்க உள்ள பணம் மதிப்பு அது எல்லாத்தையும் பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆனா இங்க உள்ள அமைச்சர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இங்க உள்ள பணத்தெல்லாம், அதாவது அவங்க வாங்குற சம்பளத்துல தமிழ்நாட்டுல வாங்கிட்டு சம்பளத்தை அவங்க தமிழ்நாட்டுக்காக, சரி தமிழ் மக்கள் மீது பற்று கொண்டிருக்காங்க, சரி தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவு பண்றதை விட்டுட்டு இங்க இருந்து ஐயா KN நேரு அவர்கள் இங்க இருந்து திருப்பதி போய் அங்க போய் ஒரு காணிக்கையா 44 லட்சம், 4000 2000 இந்த மாதிரில 44 லட்சம் ரூபாய ஒரு காணிக்கையா போட்டதா ஒரு செய்தி வருது. இது ஏன் நம்ம சொல்ல வரோம்னு பாத்தீங்கன்னா, இங்க உள்ள நேரு அவரை பத்தி நம்ம எதுவும் தெரியாது, இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்றோம். நேரு அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஊடகங்களால் சொல்லப்படுது. அதனால தான் அவரு இங்க டைரக்டா அங்க போய் உள்ள மக்களுக்கு நல்லது பண்ணா, இங்க அமைச்சரா இருந்துட்டு அங்க போய் மக்களுக்கு போய் நல்லது பண்றாரு அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்றதுக்காக டைரக்டா திருப்பதி உண்டியல்ல போய் அந்த 44 லட்சம் ரூபாயை காணிக்கையா கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதுல இருந்து நம்ம மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் அப்படின்னு பிரிச்சுதான் பார்க்கப்படுறாங்க. இது என்னைக்கு நம்ம உடைத்து எரிந்து தகர்த்து வருகின்றோமோ அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் மீட்சி மொழியாகவும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.